செல்வங்களே, எனது அன்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த காலை நேரத்தில் உங்களிடம் பேசுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓ, உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்குதா தாத்தா? இந்த வயசில் கூட சும்மா சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்குது தான். என்ன ஞாபக சக்தினாக்கா, என்ன, நான் குழந்தை பிறந்த உடனே என்னை பார்த்துட்டு ரொம்ப பேர் இவன் என்ன அழகாக இருக்கான் பாரு, மூக்கும் மொழியும் அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த சின்ன காதலை கேட்டுன்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன சொன்னாங்க, இவன் அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறான், மூஞ்செல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ராஜா சொல்லிட்டு அப்போ ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அதில் உடனே அப்படி தொட்டுக்கினேன், அது சின்ன கையில் தொட்டுக்கின்னு நான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னா, அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்புறம் நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன், எங்கள் அம்மாவையும் பார்த்தேன். அவங்க என்ன மாதிரி இல்லை, எங்கள் அப்பாவும் என்ன மாதிரி இல்லை, எங்கள் அம்மாவும் என்ன மாதிரி இல்லை. ஆனால் அவன் என்னை பார்க்கறதுக்கு வந்தவங்க, குழந்தைய பார்க்கறதுக்கு வந்தவங்க சும்மானா இவன் இவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான், அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்கள பார்த்தா அவங்க என்ன மாதிரி இல்லை, நானும் அவங்கள மாதிரி இல்லை. நானும் அவங்கள மாதிரி இல்லை. அது எப்படி சொல்கிறேன், நானும் அவங்கள மாதிரி இல்லைன்னு கேட்டால் அது தப்பு. நான் அப்பயே சின்னத்தில் எனக்கு யோசனை பண்ணேன். நான் என்னை பார்த்துட்டு அவங்கள பார்க்கலான்ட்டு நான் என்னை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணேன். என்னால் என்னை பார்க்க முடியல, என் மூஞ்சை பார்க்க முடியல. ஓகே, அப்புறம் சரி ஏதாவது கண்ணாடி மூலிமா பார்க்கலாம் வரக்குறையா சொல்லிவிட்டு கண்ணாடி பார்த்தேன். ஆனால் அவங்க நான் அவங்க எங்கள் அம்மா அப்பா மாதிரி இல்லை. இவங்க எப்படி எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்புறம் எல்லோரும் என்னை பார்த்துருந்தாங்க, என்னடா இவனுக்கு இவ்வளோ கோபம் வருது அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து என்னை கேட்டாங்க, நான் கொஞ்சம் பெரியவாங்க போய் என்னை கேட்டாங்க, ஏன்னா உனக்கு அன்றைக்கி சின்னத்தில் நாங்கள் சொல்லும்போது உனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சுன்னா, யாரும் நீங்கள் சொன்னீங்க எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறேன், எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதில் யோசித்து பார்த்தேன். நான் சில ஆராய்ச்சிகளெல்லாம் பண்ணி பார்த்தேன். பெரியவன் ஆவாவோ
சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பார்த்தேன். உலகத்தில் யாரும் மற்றவங்கள மாதிரி இல்லை. கடவுளை வந்து யாரையும் மற்றவங்கள மாதிரி படைக்கலை. ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக இருக்கிறாங்க. ஏஸ், அவர் படித்த அத்தனை கோடி ஜனங்களும் ஒருத்தர் கூட ஒருத்தர் மாதிரி இல்லை.